வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் உயிர்த்தெழுந்த இயேசு எந்தெந்த அதிகாரத்திலெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது என்பதை பற்றி சற்று நேரம் பார்க்கலாம். முதலாவது மார்க்கு அதிகாரத்தில் அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:5 மற்றும் 6 வசனங்களில் அந்த ஸ்திரீகள் புறப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கின போது அந்த 2 புருஷர்களும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் கலிலியாவில் இருந்தபோது உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் 20:19 மற்றும் 20 வசனங்களில் வாரத்தின் முதலாம் நாள் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 3, 4, 20 ஆகிய வசனங்களிலிருந்து, நான் பெற்றதும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பிலிப்பியர் 3:10 நான் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையையும் அவருடைய பாடுகளில் பங்காயிருக்கிறதையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பாகி எப்படியாகினும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு அடைய வேண்டும் என்றிருக்கிறேன். 1 பேதுரு 3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அழியாத சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜீவனித்தார். ஆமென்.